உங்களை பலப்படுத்தி, உங்களுடைய சபைகளை பலப்படுத்தி, தலைவர்களை பலப்படுத்தி, நீங்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள், மக்கள் நிறைய எதிர்பார்ப்புகளோடு உங்களை தெரிவு செய்திருக்கிறார்கள். என்ன கட்சியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அவர்களுடைய அந்த பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து வைக்க வேண்டும். அவ்வாறு நீங்கள் தீர்த்து வைத்து உங்களுடைய பிரதேசங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படுமாக இருந்தால் இந்த மாகாணத்தினுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படுவதாகவே குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தவரையில் 3 இன மக்களும் வாழ்கின்ற ஒரு பிரதேசம். நான் இன்று காலையிலே இருந்து பல மதத்தலைவர்களை சந்தித்தேன், பல பௌத்த குருமார்களை சந்தித்தேன், அதே போன்று இராணுவ தலைவர்களுடனான கலந்து நடத்தினேன். அப்போதெல்லாம் இங்கே இது கடுமையான பலமான பிரச்சனைகள் இந்த மாவட்டத்தில் இருப்பதை நான் இருந்ததை விட கூடுதலாக நான் உணர்ந்து கொண்டேன். ஆகவே இந்த பிரச்சனைகள், பேச்சுவார்த்தைகள், ஒரு ஒற்றுமையான சூழ்நிலை, எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அதோடு தான் இந்த பிரச்சனைகளுக்கு நாங்கள் தீர்வு காண வேண்டும். ஆகவே அந்த வகையில் உங்கள் எல்லோரையும் சந்தித்து, உள்ளவர்களை சந்தித்து மேற்கொள்வதில் உங்களுடைய அபிப்பிராயம். இந்த நாட்டின் அரசியல் வித்தியாசமான அரசியல் தைரியம் அதை நாம் தற்போது எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. நாங்கள் ஒரு நல்லிணக்கத்தின் அடிப்படையில் இந்த சமூகத்தை கட்டியெழுப்ப வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. எனவே எங்களுக்கு போக்குவரத்து பாசனத்தின் நிலைப்பாடு தேவைப்படும். ஏற்கனவே கிழக்கு மாகாண சபையாளர்கள் ஒரு பழையவாதம் இருந்து அது பேசி படிக்கக்கூடாத நிலைப்பாடு இப்போ ஒரு பழையவாதம் தந்திருக்கிறாங்க. கடைசி ஒரு இடங்கள் தான் கூடியது தேவையான பாசன நிலைப்பாடு தேவை. குறிப்பாக எங்களுடைய பிரதேசங்களின் கவிசாளர்கள் பேசிய விடயங்கள் பொருத்தமாக விடயங்கள் ஏனென்றால் தபிசாளர் என்கின்ற பொழுது அந்த மக்களின் பிரச்சனைகளை தீர்த்துவதாக இருக்கிறார். எங்களுக்கு தடையா மத்திய அரசாங்கத்தில் பல தடைகள் திருத்தப்படுது. வீதி சம்பந்தமாக பேசப்பட்டது, அதிகமான வீதிகள் செப்பனிடப்பட்டிருக்கி மக்கள் எங்களிடம் முறைப்பாடு செய்கிறாங்க. இதுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு தீர்வை நாங்கள் பெறணும். கச்சேரி மட்டத்தில் சரியாக தீர்வெடுக்கப்பட வேண்டிய கடப்பாடு. வீதிகளை செப்பரேட் எங்களிடம் வரப்பட்டதுனா மக்கள் சொல்றாங்க வீதியோட நீங்க செஞ்சாங்க எங்களை செய்ய பரவாயில்ல படம் இருந்து அதுக்கு ஒரு தீர்மானமாக கிழக்கு மாகாணத்தின் ஆனதாக நீங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறீர்கள். ஒரு தமிழ் பேசும் மகன் அடிப்படையிலான உங்களோட தலைமையில தீர்மானம் தர வேண்டும் எங்களுடைய. அடுத்தபடியாக நாவல்முறை பிரதேசத்தில் குடிநீர் பிரச்சனை குடிநீர் பிரச்சனை எங்கள் 20 கிராம செயலாளர் டிவியில் 6 கிராமத்திற்கு முற்றுமுழுதாக தண்ணீர். நான் ஜனாதிபதியிலிருந்து, பிரதமரிலிருந்து, எங்கள் எதிர்கட்சி தலைவரிலிருந்து, சபை மாகாண சபையிலிருந்து நான் முயற்சி எடுத்திருக்கிறேன். இதுவரைக்கும் அதுக்கு தீர்வு கிடைக்கப்படும். ஏனைய கிராமங்களுக்கு குடி அனுப்பி போகும். இந்த தண்ணி பிரச்சனையால சிறந்த கொஞ்சம் பண்ணணும். இந்த தண்ணி பிரச்சனையால எங்கள் நாவல் ரீதியாக ஒரு பிரச்சனை எங்கள் மக்கள் எதிர்பார்க்கணும். தயவு செய்து இதை விரைவுபடுத்தி இந்த தண்ணி திட்டத்தை நீங்கள் முயற்சி செய்ய வழிகாட்டு செய்வோம். பிரதேச சபையில் ஒரு ஃபேக்டர் தான் நடக்குதுங்க. அந்த ஃபேக்டர் தான் தண்ணி விடுவோம். எங்கள் அரசாங்கம் கொண்டவர்களை அணுகி ஒரு நேரத்தில் வாங்கி அந்த சீசன் முடியாது குடிநீர் பிரச்சனை முடியாது அந்த மாதத்துக்கு ஒப்படைக்கிறோம். எங்களுக்கு சராசரியாக ஒரு வருஷத்துக்கு 20 லட்சம் ரூபாய் காசு தண்ணிக்கு பண்ணுவோம். மிஞ்சபடி நீங்கள் சந்திப்போம். நான் முன்னாள் கிழக்கு மாகாண சபை நேரம் கிழக்கு மாகாணத்தில் 45 உள்ளாட்சி மன்றங்களுக்கு 45 உள்ளாட்சி மன்றங்களுக்கும் இந்த சிற்றுடைய நியமனங்கள் வழங்கப்பட்டிருந்தாங்க. ஆனால் எங்களை நாவல் மண்டல மாற்றம் வழங்கப்படலை. அது அதிகாரிகள் சொல்லவில்லை. எங்களுடைய அரசியல் ரீதியாக இருந்த அந்த அந்த குளறுபடிதான் அந்த நியமனங்களை வழங்குவது தடையாக இருந்தது. எனவே அந்த விடயத்தை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் கருத்தை வேண்டிக் கொண்டு அந்த பிரதேசம் தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள், சிங்கள மக்கள் அடிப்படையிலான ஒரு சக்தியாக சபையிலும் வாத பிரதிவாதங்களுக்கு அளவுக்கும் ஒரு எதிர்கட்சி என்ற அடிப்படையிலான அளவுக்கும் 13 பேரும் சேர்ந்து தான் சபையில் நிலைநிறுத்திக் கொண்டிருந்தோம். அந்த விடயத்தை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். எனவே ஒரு விடயம் ஐரோட் புரட்சி சம்பந்தமாக எங்களுடைய முதலமைச்சர் செயலாளராக இருந்த அசிஸ்டர் அவர்கள் தலைமையிலையும் பேசி எல்லாருக்கும் நாங்கள் தெரிவு செஞ்சோம். இதுவரைக்கும் நமக்கு தீர்வு கிடைக்கல. நாங்கள் மக்கள்கிட்ட சொல்றோம் இந்த ரீதியெல்லாம் செப்பரேட்டப்பட போகும்போது கிடையாது. ஆகவே அதுக்கும் நீங்கள் பல காரணங்களை கூறி மாகாண சபை தேர்தலை ஒத்திவைத்து வருவதாகவும் தேர்தலை எதிர்கொள்ள அந்த கட்சி அஞ்சுவதே இதற்கு